ஓம் சாந்தி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம் 30-10-2024. मीठे बच्चे, एक बाप की याद में रहना ही अविबच्चारी याद है. இனிமையான குழந்தைகளே, ஒரு பாபாவின் நினைவில் இருப்பது மட்டுமே கலப்படமில்லாத நினைவு. इस याद से तुम्हारे पाप कट सकते हैं. இந்த நினைவின் மூலமாகவே உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றது. கேள்வி: बाप जो समझाते हैं उसे कोई सहज मान लेते, कोई मुश्किल समझते. इसका कारण क्या है? பாபா எதை புரிய வைக்கிறாரோ அதை சிலர் சகஜமாக ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் கடினமாக புரிந்து கொள்கிறார்கள். இதன் காரணம் என்ன? जिन बच्चों ने बहुत समय भक्ति की है, आधा कल्प से पुराने भगत है, वो बाप की हर बात को सहज मान लेते हैं, क्योंकि उन्हें भक्ति का फल मिलता है. எந்த குழந்தைங்க வெகு காலம் பக்தி செஞ்சிருக்காங்களோ, அரை கல்பம் பழைய பக்தர்களோ, அவங்க பாபாவுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் சகஜமா ஏத்துக்குவாங்க. ஏன்னா அவர்களுக்கு பக்தியின் பலன் கிடைத்து விடுகிறது. जो पुराने भगत ने उन्हें हर बात समझने में मुश्किल लगता है. யார் பழைய பக்தர்கள் இல்லையோ அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது கடினமாதான் இருக்கும். दूसरे धर्म वालों को इस ज्ञान को समझ भी नहीं सकते. அதே மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. ओम शांति. मीठे मीठे रूहानी बच्चों प्रति रूहानी बाप बैठ समझाते हैं, तुम बच्चे सब क्या कर रहे हो. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறாரு, குழந்தைங்களாகிய நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துமாரி ஹே அவிபச்சாரி யாத், உங்களுடையது கலப்படமில்லாத நினைவு. ஏக் ஹோத்தி ஹே விபச்சாரி யாத், தூசரி ஹோத்தி ஹே அவிபச்சாரி யாத். ஒன்று கலப்படமான நினைவு, விபச்சார நினைவு, மற்றொன்று அவ்விபச்சார நினைவு. கிஸ்கி யாத் ஹே, யாரோட நினைவு உங்களுக்கு இருக்கு? ஏக் பாப் கி, ஒரு பாபாவுடைய நினைவு. बाप को याद करते करते पाप कट जाएंगे और तुम यहाँ पहुंच जाएंगे. பாபாவை நினைவு செய்ய செய்ய உங்க பாவம் அழியும், நீங்க என்ன வந்து சேர்ந்துடுறீங்க. गाते भी है किवैया पार लगाओ अर्थात सुखधाम में ले चलो. பாடல் என்ன பாடுறாங்க? படகோட்டியே கரை சேருங்கள், அதாவது சுகதாமத்துக்கு அழைத்து செல்லுங்கள். ये पुरानी दुनिया बदलकर फिर नई दुनिया जरूर बनिए. இந்த பழைய உலகம் மாறி பிறகு புது உலகம் அவசியம் வரணும். मूल वतन से लेकर सारी दुनिया का नक्शा तुम्हारी புத்தி में है. பரந்தாமத்திலிருந்து முழு உலகத்தோட மேப்பும் இப்போ உங்களோட புத்தியில இருக்கு. हम आत्माएं सब स्वीट होम स्वीट धाम शांति धाम के निवासी. ஆத்மாக்களாகிய நாம் அனைவருமே ஸ்வீட் தாமம், அதாவது சாந்தி தாம நிவாசிகள். ஏதோ புத்தி में याद है ना, இது புத்தியில நினைவுல இருக்குல்ல. हम जब सत्युगी नई दुनिया में है तो बाकी और सभी आत्माएं शांति धाम में रहती है. எப்போ நாம சத்யுக புது உலகத்தில் இருக்கோமோ அப்போ மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்தில் இருப்பாங்க. ஆத்மா தோ கபி வினாஷ் நஹி ஹோத்தி, ஆத்மாக்கு ஒருபோது அழிவு கிடையாது. ये அனாதி பனா பனாயா ட்ராமா ஹே, இது அனாதியான ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். சப்கோ பாட்டு மிலா ஹுவா, எல்லாருக்கும் பாட்டு கிடைச்சிருக்குது. தேஹி அபிமானி ஹோ சாக்கி ஹோ கேல் கோ தேக்னா, ஆத்ம உணர்வுலேருந்து சாட்சி ஆயிட்டு இந்த விளையாட்டை பாருங்க. பாப்கோ தோ தேஹே நெய், பாபாவுக்கு தேகமே கிடையாது. ஓ நாலேஜ்ஃபுல்லே பீஜ் ரூப்பே, அவர் தான் ஞானம் நிறைந்தவர், அவர் தான் விதை ரூபம். பாக்கி ஆத்மாएं जो ऊपर निराकारी दुनिया में रहती है वो फिर आती है नंबरवार पाठ बजाने. மற்றபடி ஆத்மாக்கள் நிராகார உலகத்துல வசிக்கிறாங்க, அவங்கெல்லாம் நம்பர்வார் பாட் நடிக்க வர்றாங்க. पहले पहले नंबर शुरू होता है देवताओं का, முதல் नंबर ஆரம்பிக்கிறது தேவதைகள்ல இருந்து. पहले नंबर की ही डिनास्टी के चित्र है, फिर चंद्रवंशी डिनास्टी के भी चित्र है. முதல் நம்பர் ராஜ்யத்தில் வர்றவங்களோட சித்திரமும் இருக்கு, அடுத்து சந்திரவம்ச ராஜ்யத்தில் வர்றவங்களோட சித்திரங்களும் இருக்குது. நம்பர்வார் மாலா பி பன்தே ஹே, வரிசை கிரமமாக தான் மாலைகள் உருவாக்கப்படுது. ஃபலானே ஃபலானே மாலா கே தானே பனே, இன்னன்னார் மாலையில மணியா வருவாங்க. பரந்து சல்தே சல்தே ஃபிர் ஹார் பி கா லேத்தே, ஆனா போக போக சில தோல்வியோ அடைஞ்சிடுறாங்க. மாயா ஹரா தேத்தியே,
மாயா தோல்வியடைய வச்சிடுது. ஜப் தக் சேனா மே ஹே கஹேங்கே கமாண்டர் ஹே ஃபலானா ஹே ஃபிர் மர் படுத்தே ஹே. எப்போ வரைக்கும் சேனையில் இருக்காங்களோ அப்போ அவங்களுக்கு என்ன பேர், இவங்க கமாண்டர், இவங்க இன்னாருன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தா செத்து போயிடுறாங்க. யஹா மர்னா அர்த்தாத் அவஸ்தா கம் ஹோனா மாயா சே ஹார்னா. இங்கே இறந்து போகிறது அப்படின்னா என்ன, ஸ்திதி குறைஞ்சிடுது. மாயாட்ட தோல்வி அடைகிறதான் இறப்பதுன்னு சொல்லப்படுது. கதம் ஹோ ஜாத்தே, அதுக்கப்புறம் அவங்க முடிஞ்சே போயிடுறாங்க. ஆக்ஷரியவன் சுனந்தி கதந்தி பாகந்தி அஹோமம் மாயா ஃபார்கதி தேவந்தி ஹோ ஜாத்தே ஹே. ஆச்சரியப்படுற அளவுக்கு ஞானம் கேட்குறாங்க, நல்ல கதை சொல்கிறாங்க, பிறருக்கும் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தா மாயா சாப்பிட்டுடுது, ஓடி போயிடுறாங்க. அதுவும் பாபா விவாகரத்து பண்ணிட்டு போயிடுறாங்க. மர்ஜீவா பன்தே ஹே பாப் கா பன்தே ஹே ஃபிர் ராம ராஜ்ய சே ராவன் ராஜ்யமே சலே ஜாத். மறுஜென்மம் எடுக்கிறாங்க, பாபா குழந்தையா வர்றாங்க. பிறகு ராம ராஜ்யத்துலேருந்து என்ன ஆயிடுறாங்க, திரும்ப ராவண ராஜ்யத்துக்கு போயிடுறாங்க. இஸ்பர்ஹி ஃபிர் யுத்த திக்லாய். இதை வச்சு தான் யுத்தம்னு காட்டியிருக்காங்க உலகத்தில். பாண்டவோ ஒரு கௌரவம் கி என்ன யுத்தம், கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுடைய யுத்தம். ஃபிர் அசுர ஒரு தேவதாவும் கி பி யுத்த திக்காய். பிறகு அசுரர்கள் மற்றும் தேவதைகளுடைய யுத்தமும் காட்டியிருக்காங்க. ஏக் யுத்த திக்காவோனா தோக்கியம். பாபா சார் ஒரு யுத்தம் மட்டும் காட்டியிருக்கலாம்ல, ஏன் 2 காட்டியிருக்கீங்க? பாப் சம்ஜாத்தே ஹே யஹா கி ஹி பாத்தே. பாபா சொல்ல இதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தை தான் யுத்தமாக காட்டியிருக்காங்க. அபி தும் புருஷாரத் கர் ரஹே ஹோ யோக பல் சே விஸ்வ கா மாலிக் பனே. இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறதே யோக பலத்து மூலமாக உலகத்துக்கு எஜமானன் ஆகுவது. ஓ ஆப்பஸ்மே லடுத்தே ஹே மாக்கன் பீச் மே தும் காலேத்தே ஹோ. அவங்க தங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க, இடையில நீங்கள் வெண்ணெயை சாப்பிட்டுடுறீங்க. மாக்கன் அர்த்தாத் விஸ்வ கி பாஷாய் தும்கோ மில்தி ஹே और बहुत ही சிம்பிள் ரீதி மில்தி ஹே. வெண்ணெய் அதாவது உலக ராஜ்யம் இடையில உங்களுக்கு கிடைக்குது, அதுவும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு கிடைச்சிடுது. தும் பச்சே அப் ராஜயோக் சீக்கிரையோ. குழந்தைங்க நீங்கள் இப்போ ராஜயோகா கற்றுட்ருக்கீங்க. தும் ராஜ ரிஷி ஹோ, நீங்கள்லாம் ராஜ ரிஷிகள். ஓஹே ஹட்டயோக் ரிஷி, அவங்கெல்லாம் ஹட்டயோக ரிஷிகள். ராத் தின்கா ஃபரக் ஹே, இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்குது. உனோக்கா சந்நியாஸ் ஹே கச்சா ஹத்துக்கா, அவங்களுடைய சந்நியாசம் கச்சாவானது, எல்லைக்குட்பட்டது. சிர்ஃப் கர்பார் சோட்னேக்கா, வெறும் வீடு வாசல் சொந்தத்தை விட்டுட்டு போறாங்க. துமாரா சந்நியாஸ் வ வைராகிய ஹே சாரி புராணி துனியாக்கோ சோட்னேக்கா. ஆனால் உங்களோட சந்நியாசம் மற்றும் வைராகியம் என்ன, முழு பழைய உலகத்தையும் விட்டு விடுவது. பாப் கோஹி பதீத் பாவன் கேத்தே ஹே, பாபாவை தான் பதீத்த பாவனன்னு சொல்லப்படுது. பாப் சுப்ரீம் சோனார் டேரா, பாபா சுப்ரீம் பொற்கொலராகவும் இருக்கிறாரு, அதாவது தங்க நகை செய்கிறவங்க. சப்கி காது நிக்கால் சச்சா சோனா பனா தேத்தே, எல்லாருடைய கரையை எடுத்துட்டு உண்மையான தங்கமாக்குறார். சோனா அக்னிமே டாலா ஜாத்தாய், தங்கத்தை கூட நெருப்பில் போடுவாங்க. ஏஹே யோக் அர்த்தாத் யாதுக்கி அக்னி கியோக்கி யாது செஹி பா பசம் ஹோத்தே. அதுபோல யோகா என்றாலே என்ன, நினைவு என்ற அக்னி. இந்த அக்னியில தான் பாவங்கள் எரிக்கப்படுகிறது. யாதுக்கி யாத்திரா ஹைஹி ஏக், நினைவு யாத்திரை என்பது ஒன்றுதான். ஜிஸ்கோ ராஜ்யோக் கா ஜாத்தாய், இதைத்தான் ராஜ்யோகான்னு சொல்லப்படுது. பாக்கி और सब है ஹட்டயோக் ஷரீர் கி தந்துருஸ்தி கேலியே. மற்ற எல்லாமே ஹட்டயோகம், ஷரீரத்தோட ஆரோக்கியத்துக்காக செய்கிறது. ஏ ராஜ்யோக் பாப் ஹி சிக்லாத்தே ஹே, இந்த ராஜ்யோகா பாபா தான் கற்றுக் கொடுக்கிறார். ஆத்மா ஹே ஃபர்ஸ்ட் ஃபிர் பீச்சே ஹே ஷரீர். ஆத்மா தான் முதன்மையானது, அதுக்கப்புறம்தான் ஷரீரம். அச்சா நல்லது. தாரணைக்கான சாரம், इस अनादि अविनाशी बने बनाए ड्रामा में हर एक की पार्ट को देही अभिमानी बन साक्षी होकर देखना है. இந்த அனாதியான அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகத்தில் ஒவ்வொருவரின் நடிப்பை பார்த்து தேஹி அபிமானியாகி சாட்சியாகி பாருங்கள். अपने स्वीट होम और स्वीट राजधानी को याद करना है. தன்னுடைய இனிமையான வீடு, இனிமையான ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். இஸ் புராணி துனியாக்கோ புத்தி சே போல் ஜானா, இந்த பழைய உலகத்தை புத்தியால் மறந்துவிடுங்கள். 2வது பாயிண்ட், மாயா சே ஹார்னா நெய்யே, மாயாவிடம் தோல்வியடைய வேண்டாம். யாதுக்கி அக்னி சே பாப்போं का नाश कर आत्मा को पावन बनाने का पुरुषार्थ करना है. நினைவு அக்னியின் மூலம் பாவங்களை எரித்து ஆத்மாவை பாவனமாக்குவதற்கு புருஷார்த்தம் செய்யுங்கள். பாபா வரதான் கொடுக்கறாரு. தீப் மாலா பர் யதார்த் விதி சே अपने देवी पद का आवाहन करने वाले पूज्य आत्मा भव.
தீப மாலையில் அதாவது தீபாவளி அன்று யதார்த்த விதியின் மூலம் தன்னுடைய தேவ பதவியை ஆவாகனம் அதாவது வரவேற்கக்கூடிய பூஜ்ய ஆத்மா பவ. दीप माला पर पहले लोग विधि पूर्वक दीपक जगाते थे. दीपक बुझे नहीं, वो ध्यान रखते थे, ग्रत डालते थे, विधि पूर्वक आवाहन के अभ्यास में रहते थे. தீபாவளி அன்னைக்கு முதல்ல மனிதர்கள் விதிபூர்வமாக தீபம் ஏற்றி வைப்பாங்க. அந்த தீபம் அணையாமல் இருக்கிறதுக்கு கவனம் கொடுப்பாங்க, நெய் விட்டுட்டே இருப்பாங்க, விதிப்படி ஆவாகனத்தை செய்யக்கூடிய பயிற்சியில் ஈடுபடுவாங்க. அபித்தோ தீபக்கே பஜாய் பல்பு ஜகா தேத்தே. இப்போ தீபம் ஏற்றுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்களாம், பல்பை எரிய விட்டுடுறாங்க. தீப் மாலா நெய் மனாத்தே, அப்போ மனோரஞ்சன் ஹோகையா. இப்போ தீபங்களுடைய அணிவரிசையோடு கொண்டாடுறதில்ல. இது என்ன ஆயிடுச்சு, தீபாவளி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஆவாகன் கி விதி அத்வா சாதனா சமாப்து ஹோகயி. அந்த ஆவாகனம் பண்ணக்கூடிய விதி, அந்த சாதனைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இப்போ உலகத்தில் சமாப்தி ஆயிடுச்சு. ஸ்னேக் சமாப்துவோ சிர்ஃப் ஸ்வார்த்த ரகயா. ஸ்னேகம் சமாப்தியாகி சுயநலம் மட்டுமே இருக்குது. இஸ்லியே யதார்த்த தாத்தா ரூப்தாரி லக்ஷ்மி கிசி கே பாஸ் ஆத்தி நஹி. ஆகையால யதார்த்தமான வள்ளல் ரூபமான லக்ஷ்மி யார்கிட்டையும் வர்றதே இல்லை. लेकिन आप सभी यथार्थ विधि से अपनी देवी पद का आवाहन करते हो, इसलिए स्वयं पूज्य देवी देवता बन जाते हो. ஆனால் நீங்கள் எல்லாருமே யதார்த்த விதிப்படி தன்னுடைய தேவ பதவியை ஆவாகனம் பண்ணுறீங்க. ஆகையால ஸ்வயம் பூஜைக்குரிய தேவி தேவதையா நீங்கள் ஆயிடுறீங்க. ஸ்லோகன் सदा बेहद की वृत्ति दृष्टि और स्थिति हो तब विश्व कल्याण का कार्य संपन्न होगा. சதா எல்லையற்ற விருத்தி திருஷ்டி மற்றும் ஸ்திதி இருக்கும்போது விஸ்வ கல்யாண அதாவது உலக நன்மைக்கான காரியம் நிறைவடையும். அவ்யக்த சமிக்கை. இப்போது ஜுவாலாமுகி அதாவது எரிமலை போல ஆகி அசுர சன்ஸ்காரங்கள் அசுர சுபாவங்கள் அனைத்தையும் பஸ்பம் செய்யுங்கள். எப்படி தேவிகளுடைய நினைவு சின்னத்தில் காட்டுகிறார்கள், ஜுவாலை மூலமாக அசுரர்களை சம்ஹாரம் செய்தார்கள் என்று. அசுரன் என்பது எந்த மனிதன் கிடையாது, ஆனால் அசுர சக்திகளை அழிப்பது. இப்போது உங்களுடைய ஜுவாலாமுகி ஸ்திதியின் நினைவு சின்னத்தை தான் அப்படி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இப்போது உங்களுடைய யோகத்தின் ஜுவாலையை ஏற்றி வையுங்கள். அதன் மூலம் அசுர சன்ஸ்காரங்கள் பஸ்பமாகும். இந்த கலியுக உலகமும் மாற்றமடையும். அச்சா. ஓம் சாந்தி.